நீ ஒரு கட்சி வேட்பாளரா பாக்காதீங்க, வீரப்பனார் மகளா வந்திருக்கேன் அப்படின்னு மக்கள்கிட்ட பேசுறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் வந்துட்டு அப்பாவை பார்த்தது போலதான் என்னையும் பாக்குறாங்க. அவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கி என்கிட்ட இல்ல, ஆனா அவர்கிட்ட இருக்க நேர்மை என் ரத்தத்துல இருக்கு. அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. அந்த பள்ளி அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை. அது ஆல்ரெடி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுங்க. இப்ப அவங்க கேட்கிற ஒரே தேவை வந்து டீச்சர்ஸ். அது மேற்கொண்டு எப்படி ஃபியூச்சர்ல மாறுதோ அதோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் முடிவு எடுத்துக்கிட்டோம். இப்ப அவங்களோட கோரிக்கை வந்து டீச்சர்ஸ் வேணும் அப்படின்றது. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்க. அது கோர்ட்ல 20 வருஷம் 10 வருஷம் கேஸ் நடக்கும். அதுக்காக அங்க பயில்ற குழந்தைங்க பேரண்ட்ஸ், அந்த சுத்தி வட்டாரத்துல இருக்க பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க பாதிக்கப்படக்கூடாதுல்ல. அதை வந்து அரசாங்கம் தானே கவனிச்சுக்கணும். வேட்பாளரா களம் காண்றீங்க, எப்படி இருக்கு தொகுதி? மக்கள் உங்களை எந்த மாதிரி வரவேற்கிறாங்க? சொந்த மன்னனுடைய அதே மண்ணுல ரத்தத்தை சிந்திருக்காங்க. அந்த ரத்தத்தை தொடச்சி அவங்க கூட கைகோர்த்து நின்று இன்னைக்கு அவங்களோட ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாதான் என்ன பாக்குறாங்க.